ஹாய் ரெட் கார்பெட் வியூவர்ஸ், என் பேர் சுரேந்தர். நான் ஓவியா சீரியலில் என்னை பார்த்துருப்பீங்க. சூர்யா கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன். அவன் எப்படி வந்து ஒரு லவ்வில் விழுந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, அதுதான் அவனோட லைஃப். ஆக்சுவலி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு பாச போராட்டம்னு சொல்லலாம். இல்லைனா வந்து கொலாடி சண்டைன்னு கூட சொல்லலாம். இங்கே இஷ்டத்துக்கு நீ எப்படின்னு வச்சுக்கோங்க. ஓவியா ஸ்டார்ட். வணக்கம், நான் உங்கள் ஓவியா பேசுகிறேன். என்னோட நேம் கோமதி பிரியா. நீங்கள் எல்லாரும் என்னை ஓவியா சீரியலில் பார்த்துருப்பீங்க. என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப சாஃப்டாக அமைதியாக ஒரு பாவப்பட்ட ஏழை வீட்டுக்கார பொண்ணு. அப்புறம் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்குது. அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது, அப்புறம் காயத்ரின்னு ஒரு புது உறவு எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கப்போ சூர்யான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நடுவில் ஒருத்தர் வர்றாரு. அவரால் எங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது, இந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண ஸ்டோரி தான் இது. நல்லா போய்கிட்டு இருக்கு. நீங்களாம் கண்டிப்பாக நல்லா ரெஸ்பான்ஸ் தர்றீங்க. இன்னும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நிறைய சப்போர்ட் வேணும். என்னோட ஆக்டிங் கேரியர் வந்து ஃபஸ்ட்டு 12 இயர்ஸாக இருக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. நான் பிதாமகனில் வந்து ஒரு ஆடிஷன் போயிருந்தேன். பாலா சார் வந்து 100 பசங்களை வச்சு ட்ரை பண்ணார் அந்த சுடுகாடு சீக்வன்ஸ் எல்லாம். அப்புறம் நம்மளை பற்றி தெரியும், நம்ம கலருக்கு அதெல்லாம் செட் ஆகலை. பட் இருந்தாலும் ஒரு 2 days 1.5 days அவர் கூட ட்ராவல் பண்ணேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அங்கே தான் ஃபஸ்ட்டு நடிக்கிறதுனா என்ன அப்படின்றது எனக்கு சொல்லி தரல அவர். அந்த இன்னொரு பையனை சொல்லி தந்தார். அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இல்லைனா அடிவிலும். அதனால் அதுலேருந்தே ஒரு ஃபிலிம் மேக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது காலேஜ் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு மூவி ஒன்று பண்ணேன். அந்த மூவி வந்து மீரா ஜாகிரதைன்னு ஒரு மூவி. அது 2-3 years பேக் ரிலீஸ் ஆகிடுச்சு. சினிமாட்டோகிராஃபர் திருநாவுக்கரசுக்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அசோசியேட்டாக ப்ரோமோட் ஆகும்போது வெளியே வந்துட்டேன். அப்புறம் வெளியே வந்துட்டு பகடியாட்டம்னு ஒரு படம் பண்ணேன். அது ரிலீஸ் ஆச்சு. அது 2 years பேக் ரிலீஸ் ஆச்சு. ரஹ்மான் சார் பாசிட்டிவ் லீடில், நான் நெகட்டிவ் லீடில் பண்ணியிருந்தேன். அமேசான் ஐடி ஜாபில் போயிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 year அப்படியே வெறித்தனமாக அங்கே காப்பி பேஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆடிஷன் ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச பூபதி சார்னு ஒரு மேனேஜர் ஒருத்தர் சொன்னார். ஸோ வந்து அட்டன் பண்ணேன். வேறு லெவலில் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படத்துக்கு கூட அவ்வளோ ஆடிஷன் பண்ணல. கிட்டத்தட்ட 5 ஆடிஷன் நடந்துச்சு. ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று நடந்தது. அப்புறம் அகெயின் ஆக்டிங் கிளாஸஸ்க்கு போக சொன்னாங்க. எல்லாம் பண்ணி ஒரு வழியாக புழிஞ்சி எடுத்து, அப்பா நீ தான்ப்பா ஃபைனல் அப்படின்னு நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. நான் வந்து பேசிக்கலி வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட். சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 months போச்சு. ரெகுலர் ரொட்டீன் லைஃபாக இருக்குது. மார்னிங் போகிறது, ஈவினிங் வரைக்கும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஏதோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாரும் மாதிரி சின்ன வயசில் இருக்கிறது தான் எனக்கு. அதுக்கப்புறம் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஃபுல்லாக ஸ்டடீஸ் அண்ட் கெரியர் அந்த மாதிரியே போயிடுச்சு. எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிச்சு, ஒரு டெலிவிஷனில் ஒரு குட்டி ரோல் பண்ணுற மாதிரி. அது போகணுன்னா எனக்கு என்ன சொல்கிறது, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேண்டஸியாக தெரிஞ்சிச்சு. ஒரு கிரேஸ்னஸ் வந்துச்சு. நம்ம ஓகே நல்லா பண்ணலாம், நிறையா பண்ணலாம், இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சாட்டர்டே சண்டே எங்கள் ஆஃபீஸில் லீவ் இருக்கும். அதில் கொஞ்சம் ஆடிஷன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய இடத்துல என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கமெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது, ஹைட் இல்லை, ஃபேராக இல்லை, அந்தளவுக்கு ஃபேட்டாக இருக்கீங்க, அப்படி இப்படின்ட்டு என்ன நானே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸும் சொல்லுவாங்க. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியும் சரியாக யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஒரு சில இதில் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப கொஸ்டினிங்காக இருந்துச்சு. எதுதான் உண்மை, நம்ம யார், என்ன பண்ண போகிறோம், எது அப்படின்ட்டு. சரி கொஞ்ச நாள் ஃபுல்லாக இறங்கி ட்ரை பண்ணலாம், முதல்ல ஆக்டிங் ஸ்கில்லை நல்லா வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிறையா ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுவேன். அப்புறம் மூவிஸ் நிறையா பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா மூவிஸ் பார்ப்பேன். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி வழக்கமாக எல்லா ஆடிஷன்ஸுமே அட்டன் பண்ணுவேன். ஜாப் போய்கிட்டே இதை கண்டினியூ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. ஒரு 4-5 months கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆடிஷனாக அட்டன் பண்ணுறப்ப இந்த மாதிரி சீரியல் ஆடிஷன் இருக்குது, கலர்ஸில் பண்ணுறாங்க ஓவியான்ட்டு அப்படின்னோடனே பேர் கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஓவியாவா அப்படின்ட்டு நான் வேறு லெவலில் மைண்ட் செட் வச்சுட்டு போனேன். பிக் பாஸ் மாதிரி எடுப்பாங்க போல், கேரக்டர் நேமும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே போய் ஓவியா, காயத்ரி, ஆரவ்னு வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் சூர்யான்னு மாற்றினாங்க. நான் ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு அங்கே ஆஃபீஸில் மொபைலில் தான் ஷூட் பண்ணாங்க. அப்படியே எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டேன். சரியாக பண்ண முடியல அவங்க. ஆனால் அந்த டேரக்டரும் அங்கே இருந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஓரளவுக்கு பண்ணேன். ஆனால் அவங்க இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணாங்க. அங்கே இருந்தால் எல்லாரும் தான் சரி பண்ணு, எதையாவது கடைசியாக பண்ணிடு. அப்பயுமே ஓவியா கேரக்டருக்கும் ஆடிஷன் நடந்துச்சு, காயத்ரி கேரக்டருக்கும் 2மே நான் பண்ணேன். நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன், நான் காயத்ரி கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன், நான் ஓவியா கேரக்டர் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 4-5 times ஆடிஷன் பண்ணப்போ வந்து ஓவியா கேரக்டருக்கு தான் பண்ணேன். எனக்கு அது வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி என்னோட ஸ்டோரி ரிலேட்டடாக இருந்துச்சு. என்னோட ரியல் லைஃபோட
கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே தெரில, நான் சார் டயலாக் சொல்லவே போகிறது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லேட்டராக டே பை டே போக போக தான் அந்த மாடுலேஷன்ஸு, அந்த ஸ்டோரி மூவ் ஆகுறது எல்லாமே தெரிஞ்சு இப்போ ஓரளவுக்கு செட்டில்டு. நானும் சூர்யா சார் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு வந்து பாலா சார் தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு குரு மாதிரி. அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை பிக் ஸ்க்ரீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். வர்மான்ற ஒரு மூவியில் ஒரு குட்டி கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மூவி வந்து இப்போ ட்ராப் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஓவியா தான் ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேறு வருது, ஆஃபர்ஸ் வருது, பட் கண்டினியூ பண்ண முடியல. கண்டிப்பாக டைம் இருந்தால் இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் என்ன பார்க்கலாம். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவும் கமிட் பண்ண முடியல. ஏன்னா ஓவியா வந்து டைட் ஷெடியூலில் போயிட்டு இருக்கு. காயத்ரி குழந்தை அது வெளியெலாம் இல்லை. ஸோ செம்ம ஆர்டிஸ்ட், ஆக்சுவலி பார்ன் ஆர்டிஸ்ட் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஃப்ரேமில் நின்னானா அவ்வளோ கற்றுக்கலாம் அவகிட்ட. நீங்கள் சொல்லுங்கள். காயத்ரி, ஹர்ஷலா ஹனி. ஃபஸ்ட்டு நான் அவங்கள மீட் பண்ணது வந்து டெஸ்ட் ஷூட் வச்சாங்க. அப்போ தான் ஆஃபீஸில் எல்லாமே ஃபைனல் பண்ணி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆன பிறகு நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு அங்கே தான் மீட் பண்ணோன்னா நான் நினச்சேன் எனக்கு ஓகே இவங்க தான் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வேறு எதுவுமே எனக்கு தோணலை. ஃபஸ்ட்டு வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நான் என்னது அக்காவா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க என்னோட ஏஜ் இவ்வளோ தான், நான் கன்னடாவில் பண்ணிகிட்ருக்கேன், மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் சீரியலும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி யாரடி நீ மோகினி அப்படின்னா ஓகே. மெச்சூரிட்டி அவகிட்ட ரொம்ப நிறையாவே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸ்வீட்டாக இருக்கும் பேசுனா. ஸ்வீட்டஸ்ட் கேர்ள். ஆக்சுவலி ஒரு நாள் இருக்குது ப்ரொடக்ஷனில் வந்து என்னாச்சுன்னு தெரில. ப்ரொடக்ஷன் அன்னைக்கு அந்த ஷூட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மெம்பர்ஸ் இருந்திருப்போம். எல்லாருக்கும் வயிறு அவுட்டு. மத்தியானம்லாம் பேக்கப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாம் ஒருத்தர் அந்த சைடு வாமிட் பண்ணுறாங்க. லைட் மேன் லைட் தர்மக்கோல் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலி ஃபன்னி அண்ட் ஆல்சோ ரொம்ப கஷ்டமான நாள். ஹாஃப் டே ஷூட் பண்ணாங்க. முடியல, யாராலும் எங்களால் கூட முடியல. ரொம்ப அவுட் ஆயிடுச்சு. அன்றைக்கி தெரிச்சு ஓட்டோம். எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாரும் ட்ரிப்ஸ் ஏற்றணும். அது சரியாகிறதுக்கே 1 வீக் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து என்னால் மறக்க முடியாத நாள் ஷூட்டில். நான் அன்னைக்கு எஸ்கேப் ஆகிட்டேன். ஏன்னா நான் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட்ட எல்லாருக்கும் தான் அஃபெக்ட் ஆச்சு. அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ப்ளஸ் பீஸுக்கு ஆசைப்பட்டு ஒரு நாள் ஷூட்டு போச்சு. ஐயோ நிறைய பேர் பிடிக்குமே. எனக்கு வந்து ஜோ ரொம்ப பிடிக்கும். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் வந்து பூவே அப்படின்னு ஓடிட்டுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாவனா. அவங்களோட பெரிய ஃபேன் நான் ஆக்சுவலி பாவனாவோட. எனக்கு விஜய் சேதுபதி சார், சிவகார்த்திகேயன் சார், அஜித் சார், சூர்யா சார் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். அவங்க ஃபேமிலியோட அந்த குட்டி பாப்பாவுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். ஆராதனாக்கு எனக்கு அந்த சாங்கும் ரொம்ப பிடிக்கும், வாயாடி பெத்தப்பு. அதுவும் அந்த குட்டி பிள்ளை அந்த க்யூட் வாய்ஸில் மைக்கு பிடிச்சிட்டு பாடினப்போ அந்த ஆஹான்னு ஒரு ஹம்மிங் கொடுப்பாங்கல்ல, அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி இது வரைக்கும் ஓவியானா கொஞ்சம் பொலைட்டாக பேசுவா, அமைதியாக இருப்பா, அந்த மாதிரி இருக்க சவுண்டாக கூட பேச மாட்டா, ஒரு பாவப்பட்ட கேரக்டர், அந்த மாதிரி இருக்கிற சீன்ஸ் தான் பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து இவரை வந்து தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திட்டுற மாதிரிலாம் வரும். அது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் நீ வந்து சூர்யாவை புரிஞ்சிக்காம இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்லாம் கால் பண்ணி பாவம் உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அது தெரியாமல் நீங்கள் 2 பேரும் அம்மாவை பொண்ணு சுற்றிட்டு இருக்கீங்க, காயத்ரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா, அந்த மாதிரி தான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. இப்போ தான் வந்து ஏன் அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உன் குப்பத்துக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீயே தடுக்கிற, நீ படிச்ச பிள்ளை தானே அப்படி இப்படின்னு ஆனா கூட நான் அப்படியே ஆடியன்ஸ் நம்புறாங்க. ஆக்சுவலி அது நல்ல விஷயம், நீ நடிக்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு கேரக்டர் அவ்வளோ இப்படி இருந்தது இப்படி இவங்க சொல்றது கொஞ்சம் ஏத்துக்க கஷ்டமா இருக்கு. நான் ரியலா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. போக போக சீன்ஸ் மாறும், உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. செட்ல ஃபன்னி யாருன்னா இந்த மேக்கப் மேனா ஹேர் ட்ரெஸ் 2 பேரும் அவனுங்க மட்டும் அவங்க தான் என்ஜாய் பண்றாங்க. நாங்க பாட்டு அங்க நடிச்சிட்டு இருப்போம், இந்த சைடு தனியா கேமரா வச்சு மியூசிக்கலி பண்ணிட்டு இருப்பானுங்க. எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஃபன் அண்ட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் தான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் மேக்ஸிமம் வந்து ஸ்பாட்ல வந்து நடிக்கிறதுலேயே பிஸியாக இருப்பாங்க. நான் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் போய் வாய் கொடுத்துட்டு இருப்பேன். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் ஸ்பாட்டில், ஏன்னா எனக்கு கொஞ்சம் சீன்ஸுக்கு அப்பப்போ கம்மியாக இருக்கும் ஸ்பாட்டில். இவங்க 2 பேர் நடிச்சிட்டே இருப்பாங்க எப்போவுமே. நான் அப்பப்போ அவங்க நடிச்சிட்டே இருக்கும்போது போய் விசில் கொடுத்துட்டு வருவேன், இந்த சீனில் நடக்குன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிற டைமில் நான் உள்ளே பேசிகிட்டு இருப்பேன். இவங்க மேக்ஸிமம் டேரக்டர் சார்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் எல்லார்கிட்டையும் உட்காந்து வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பேன்.
அது ஹனி தான். ஹனி அடிச்சுக்க முடியாது, அவங்க அம்மா கூடவே இருப்பாங்களா. ஸோ வந்து ஒரு 1/2 hour 1 hour ஒன்ஸ் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கும் கொடுப்பாங்க. அதிகமா சைட் அடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன பத்தி நான் தான் அடிக்கிறேன். மத்தவங்க அடிக்கிறாங்க இல்லையானே தெரியாத அளவுக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. எங்க ஸ்பாட்டுக்கு வந்து ஆக்சுவலி வேற சீரியல் இன்னும் மிக்ஸ் ஆகல. பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து அவங்க திருமண ஹீரோயின் பேர் என்னது, ஜனனி. ஸ்ரேயா, ரியல் நேம் ஸ்ரேயா. ஜனனி அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து கையில் ஆக்சுவலி செம்ம கியூட்டா பண்ணுவாங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம். ஸோ சைட் அடிக்கிறேன்னா ஜனனி தான். ரெண்டு கண்ணுப்பா, எந்த கண்ணு வேணாம் நீ. ஆக்சுவலி 2 பேருமே பிடிக்கும். சன்னி லியோனை ரொம்ப பிடிக்கும், அவங்க ஆக்டிங் வேற லெவல். இல்லை வீட் ட்ரை பண்ணதே இல்லை. சரக்கு வந்து ஃப்ரெண்டோட மேரேஜ் அப்போது ட்ரை பண்ணியிருக்கேன். தம்மு வந்து ஷூட்டிங்கில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்துச்சு சரக்கு சீன், அதெல்லாம் ஹாப்பி ஃபீஸ். நம்பியாதீங்க, நான் குடிக்க மாட்டேன். டீ டோட்டலர்னு போய் சொல்ல மாட்டேன், காஃபி டீ குடிப்பேன். சோஷியலாக ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் இந்த மாதிரி ரொம்ப ரேர் அக்கேஷன். ஐயோ நான் என்ன பார்க்குறீங்க ஃபேன் மூமெண்ட்டு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, என்னை வந்து குட்டி குட்டி பிள்ளைங்க தான் ஈஸியாக ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ணுவாங்க. நான் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி டோட்டலாக போவேன். கொஞ்சம் வெஸ்டர்னாக போனால் கூட வந்து ஒரு பொண்ணுலாம் பொங்கல் விஷயம் சொல்லிட்டு போனாங்க. 2 குட்டி பசங்க வந்து, உனக்கு இங்கே வா, என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னு. தெரியுமே, நீங்கள் தானே ஓவியாக்கா, எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அமேசானில் வந்து பசங்க பார்ப்பாங்களா, யூஸ்வலாக நம்மளை பார்க்குறவங்க தானே. ஸோ அவங்க பார்க்கும்போதே அவன் தான் அப்படின்ட்டு பெயரே இருப்பாங்க. செல்ஃபி இது வரையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தவங்க சும்மா பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க, அவ்வளோதானே தவிர என்னை ரெக்கக்னைஸ் இது வரையும் அவ்வளோ இன்னும் நடக்கல. இன்னும் நிறைய சீன்ஸ் வரணும்ல. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லா ரீச் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் சும்மா ஏமாத்துறாரு உங்களை. இவருக்கு ஃபர்ஸ்ட்ல அவ்வளோ மொபைல் நோண்ட மாட்டாங்க. இப்போ ஸ்பாட்ல பார்த்தா ஒரே கேர்ள்ஸ் எஃபில மெசேஜ் பண்ணிட்டு நிறைய ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, நிறைய பேர் பாக்குறாங்கன்றது தெரியுது. என்கிட்டயும் நிறைய பேர் கேட்பாங்க, சூர்யா சார் அவங்க ஐடி சொல்லுங்க, அவங்க கிட்ட பேசணும், அவரை நான் கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப என் தங்கச்சியே அவருக்கு ஒரு பெரிய ஃபேன். ப்ரொபோசல்ஸ் வந்து எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கான், அவன் நான் நேரா பார்க்கும் போதெல்லாம் இது வேணாம் தெரியும் இல்ல 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 அவன் வந்து செம பெரிய ஃபேன். அவன் ப்ரொபோஸ் பண்ணானான்னு தெரியல, பட் அவன் வந்து அண்ணா இல்லைங்கண்ணா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன்டா. தெரியலப்பா யாரு நீங்க, யார சொல்றீங்க, நான் யார சொல்றேன்னு தெரியல. ஏதோ பிளாக் ஷேப் இருக்கு கண்டுபிடிக்கிறேன்டா. டேய் 3 ஹீரோயினுமே நல்லா இருப்பாங்கவா. இவர்கிட்ட போய் நீங்க அந்த மாதிரிலாம் கேட்கல, சைட்டே எல்லாரையும் அடிக்கிறேன். ஓவியா காயத்ரி இல்லையா? அஃப்கோர்ஸ் ஓவியா தான். காயத்ரி சைட் வச்சனாலே என்ன பூச்சிக்குள்ள போட்டுறாங்க. 17 வயசு தான் ஆகுது. இவருக்கான ஆப்ஷன் இருக்கு, எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இந்த ஒண்ணு நீ தொட்டு தான் ஆகணும். ப்ரோ பிரதர் ஒருத்தர் இருக்காரு, என்ன சரவணன். ஐயோ இவரெல்லாம் ஐஜாண்டிக்கா இருக்காரு. இப்படிதான் பார்த்து பேசுறேன். ஆக்சுவலா அவர் கூட ஒரு மறக்க முடியாத ஈவெண்ட் ஒண்ணு இருக்கு ஓவியால. அவருக்கும் எனக்கு ஒரு சீன்ஸ் இருந்துச்சு, மணி பிச்சை போடணும். அவர் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், செட்டுக்கு வந்திருக்காரு. ஹைட் அண்ட் வெயிட்டா செம்மையா இருந்தாரு. இப்படிதான் பார்த்தேன். சரி போறப்ப என்ன இடிச்சிட்டு போற மாதிரி சீனு. சரி நார்மலா இடிப்பாரு, ஃபர்ஸ்ட் இடிக்கிறப்ப வலிச்சிச்சு. சார் ப்ரோ வலிக்குது ப்ரோ, கொஞ்சம் பார்த்து மெதுவா அடிச்சுட்டு போங்க, சீன் தான் அப்படின்னு சொன்னேன். அடுத்து இடிச்சுட்டு ஓடினா இருப்பாங்க. ஓடிட்டு கொஞ்ச தூரம் வந்து தேடுறாரு, ஒரு பொண்ணு இங்க இடிக்க சொன்னாங்களே, இங்க நின்னுச்சு, எங்க காரணம் பார்த்தா நான் கீழே விழுந்து கிடக்குறேன். ஏன் இடிச்சாரு தெரியுதா? ப்ரோ பாத்து ப்ரோ ப்ரோ எல்லாரும் உபய சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. டிவில மிஸ் பண்ணீங்கனாலும் ஊட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ரெட் கார்பெட் சேனல் அண்ட் லைக் கமெண்ட் ஷேர் ஆர் வீடியோ. என்னப்பா வளர்றீங்க? அவர்தான் வளரே, எல்லாத்தையும் கட் பண்ணுவோம். மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 6:30 PM கலர்ஸ் தமிழ்ல ஓவியா டெலிகாஸ்ட் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பா மறக்காம பாருங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஊட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதே இல்லாம சேனல்லே 3 times வேற போடுறாங்க. 11:30க்கு ஒரு ஷோ, 1:30க்கு போடுறாங்க, பாருங்க. அப்புறம் என்ன சொல்றது, லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட்.